இன்டீரியர் பிரிவியஸ் ஸ்கூல் சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இப்போ இன்னைக்கு நமக்கு எடுத்துக் கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா ஜெயகார்த்தி அசிஸ்டன்ட் சார்ட் டவுன்ல இருந்து நமக்காக எடுத்து வந்திருக்காங்க. அவங்கள நம்ம குரூப் சார்பா வருக வருக நான் வரவேற்கிறோம். சாட்சி அதிநயத்தோட 8வது பார்ட்டு அது நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. ஆல்ரெடி 7 பார்ட்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் இருந்தீங்கன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. என்ன புதுவா நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலுக்கு பார்த்துக்குங்க. அதோட கண்டினியூஷன். இதுல எதுவும் சந்தேகம் தான் வகுப்புல போகலாம். வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ காளிதாஸ். நான் பேசுறது கிளியரா இருக்கா? அனைவருக்கும் மாலை வணக்கம். போன கிளாஸ்ல வந்து நம்ம செக்ஷன் 32, 33 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 26, 27 பிஎஸ்ஏ பாரதிய சாட்சிய அதிநியத்தை பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ், சிறப்பு சூழ்நிலைகளில் செய்யப்பட்ட உரைகள். ஸோ ஹெட்டிங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து சிறப்பு சூழ்நிலைகளில் செய்யப்பட்ட உரைகள் எப்போ நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னா, அது சம்பந்தமான ஒரு விஷயம் தொடர்பா கோர்ட்டுக்கு வந்து தேவைப்படுதுங்கிற அளவுக்கு மட்டும்தான் அது பயன்படும். அப்போ நம்மளுக்கு அந்த ஹெட்டிங்லேயே வந்து சிறப்பு சூழ்நிலைகள் செய்யப்பட்ட உரைகள்ன்ற அந்த ஹெட்டிங்லேயே நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். செக்ஷன் 34 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 28 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். செக்ஷன் 28 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். Entries in books of account including those maintained in an electronic form when relevant. இந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 2000 அமெண்ட்மெண்ட் மூலமா உள்ள கொண்டு வருது. எப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு ஒண்ணு உள்ள கொண்டு வராங்களோ அப்ப அந்த அமெண்ட்மெண்ட்டை அதுல பண்ணிடுறாங்க. ஸோ மின்னணு படிவம் முறையில் மின்னணு படிவம் வைத்து பராமரிக்கப்பட்டவை உள்ளிட்ட, ஸோ நீங்க எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், கூடவே புக்ஸ், லெட்ஜர்ஸ் இதுல மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் வந்து ரெகுலர்லி கெப்ட் இன் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், அதாவது அலுவல் நடப்பு முறையில் நீங்க வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்ட்ஸ் புக்கா இருக்கணும். எப்பவாவது பயன்படுத்துறதா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் ரெகுலர்லி கெப்ட். அது வந்து சாதாரண நடப்பு அலுவல் நடப்பு முறையில் பயன்படக்கூடிய ஒரு புக்கா இருக்கணும், ஒரு கணக்கு புத்தகமா இருக்கணும், இல்ல பதிவுகளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன இதுல பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து கோர்ட் எந்த விஷயம் தொடர்பா வந்து விசாரிக்கிறாங்களோ அது தொடர்பான விஷயமாக இருக்க வேண்டும். அப்படி பதிவு பண்ணப்பட்ட அந்த விவரம் வந்து நீதிமன்றத்திற்கு தேவைப்படும் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டுமே தான் எடுத்துக்குவாங்க. விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிக்கும் பொழுதெல்லாம் வந்து தொடர்புற்றவை ஆகும். எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இது கொராபரேட் பண்ணப்பட்டாதான் இந்த எவிடன்ஸை எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்காது. பட் இந்த செக்ஷன்ல அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. பட் such statement shall not alone be sufficient evidence to change any person, to charge any person with liabilities. அதாவது இந்த உரைகள் மட்டுமே ஒருத்தர் மீது வந்து ஒரு கடப்பாடை சுமத்துவதற்கு போதுமான சாட்சியம் ஆகாது. ஸோ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ரெகுலர் பேசிஸ்ல வச்சிருக்கக்கூடிய புக்கு தான் நீங்க கொடுத்தா கூட அதை ப்ரூவ் பண்றதுக்கு, அதை கொராபரேட் பண்றதுக்கு வேற சில எவிடன்ஸும் இருந்தா மட்டும்தான் இதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம். ஸோ எப்படி பார்க்கணும்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அது இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயும் இருக்கலாம். ரெண்டாவது கெப்ட் ரெகுலர்லி இருக்கணும். மூணாவது இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கணும். இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து கெப்ட் ரெகுலர்லி. மூணாவது இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். கெப்ட் ரெகுலர்லி இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். இப்படி இருக்கும் பொழுதுதான் அது ரெலவெண்ட். அது அந்த ரெலவெண்டான விஷயம் எதுக்கு ரெலவெண்ட் அப்படின்னா, கோர்ட் எந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கணும்னு இருக்கோ அது தொடர்பான வரைக்கும் மட்டும் அது ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அது மட்டுமே போதுமான ஒரு சாட்சியமாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இந்த மூணு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் எதெல்லாம் கருத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த புக்ஸ் தொடர்பான ஒரு ரிலையபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, அது யார்கிட்ட இருந்து வருது, அந்த கஸ்டடியனுடைய கிரெடிபிலிட்டி என்ன, மற்ற மற்ற சாட்சியங்களினுடைய அந்த மற்ற சாட்சியங்கள் வந்து இந்த அக்கவுண்ட்ஸோட முரண்படாம இருக்கா, ஒத்து போகுதா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ ரிலையபிலிட்டி, அந்த புக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதனுடைய ரிலையபிலிட்டியை பார்க்கணும். ரெண்டாவது, அதை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை பார்க்கணும். மூணாவது, மற்ற சாட்சியங்கள் அனைத்துமே இதனுடன் ஒத்து போகிறதா, இந்த 3 விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணணும் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் லாஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஈஸ்வர் தாஸ் வெர்சஸ் சோஹன் லால், ஏஐஆர் 2000, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 426. ஈஸ்வர் தாஸ், ISHWAR DASS, ஈஸ்வர் தாஸ் வெர்சஸ் சோஹன் லால். இதெல்லாம் என்ட்ரிஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் தொடர்பா வந்த லேண்ட்மார்க் கேசஸ். சோஹன் லால், SOHANLAL, ஈஸ்வர் தாஸ் வெர்சஸ் சோஹன் லால், AIR 2000, சுப்ரீம் கோர்ட் 426. ஈஸ்வர் தாஸ் வெர்சஸ் சோஹன் லால், AIR 2000, சுப்ரீம் கோர்ட் 426. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெகுலரா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட அவங்களுடைய கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் அட்மிசபிள். பட் ஆனா அதை வந்து, அதாவது இந்த செக்ஷன்ல சொன்ன விஷயத்த வந்து சுப்ரீம் கோர்ட் ரேட் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ்ல. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதர் எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு செக்ஷன்ல சொன்ன விஷயத்த வந்து ரேட் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தரம்சந்த் ஜோஷி, DHARAM, தரம்சந்த், CHAND, தரம்சந்த் ஜோஷி, JOSHI வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். தரம்சந்த் ஜோஷி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், AIR 1962, சுப்ரீம் கோர்ட் 1276, AIR 1962, சுப்ரீம் கோர்ட் 1276. இந்த கேஸ்ல வந்து தனித்தனியா இருக்கிற ஷீட்ஸ், அதாவது பைண்ட் பண்ணாம தனித்தனியா வச்சிருக்கிறீங்க, ஷீட்டா இருக்கு அப்படின்னா அது நாட் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அது கரெக்டா பைண்ட் பண்ணி வச்சிருக்கப்பட்ட அலுவல் நடப்பு முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்டா இருக்கணும். தனித்தனியா அங்கங்க ஒரு பேப்பர் வச்சுட்டு அது ஊர்ல இருந்து எடுத்து கொடுத்தா அது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அதை ரிலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன கேஸ். அடுத்து எம்பாரஸ் மெர்சஸ் எம்பாரஸ் ஜெயின் ஹவாலா டைரிஸ், எம்பாரஸ் டாட் JAIN, ஜெயின் ஹவாலா HAWARLA, ஹவாலா டயரிஸ் DIARIES, AIR 1996, சுப்ரீம் கோர்ட் 2843, பேஜ் நம்பர் 2843. இதுவும் லூஸ் ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ். லூஸ் ஷீட் ஆஃப் பேப்பர்ஸா நீங்க வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் என்ட்ரின்னு சொன்ன கேஸ். ஸோ இந்த 3 கேஸும் லேண்ட்மார்க் கேஸ். அடுத்து செக்ஷன் 35க்கு போலாம். செக்ஷன் 35 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 29 ஆஃப் பாரதிய சாக்ஷ்ய அதிநியம், relevancy of entry in public record or an electronic record made in performance of duty. So ஒரு கடமையை செய்யும் பொழுது பொது பதிவிதழ்களில் உள்ள பதிவின் தொடர்புடைமை, பொது பதிவிதழ்களில் உள்ள பதிவின் தொடர்புடைமை, பப்ளிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி
அல்லது ஒரு மின்னணு படிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி. அதை செய்யறது யாரு அப்படின்னா, அவருடைய கடமையை செய்யும் பொழுது அந்த பதிவுகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அதனுடைய தொடர்புடைமையை பற்றி பேசுறாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் புக்லயோ ஒரு அபிஷியல் புக்லயோ வந்து அல்லது ரெஜிஸ்டர்ஸ் ரெக்கார்ட்ஸ் அவங்க வந்து ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. 5வதா எலக்ட்ரானிக் ரெக்கார்டை சொல்றாங்க. 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் ஆர் அதர் அபிஷியல் புக். ஃபர்ஸ்ட் விஷயம் பப்ளிக், 2வது விஷயம் ஆர் அதர் அபிஷியல் புக், 3வது ரெஜிஸ்டர், 4வது ரெக்கார்ட். 3வது ரெஜிஸ்டர், 4வது ரெக்கார்ட், 5வதா மின்னணு படிவம்னு சொல்றாங்க, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இதுல எல்லாம் ஒரு என்ட்ரி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரியை போடக்கூடிய விஷயம், இந்த என்ட்ரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் வந்து ஃபேக்டின் இஷ்யூவாவோ அல்லது ரெலவெண்ட் ஃபேக்டாவோ இருக்கு அப்படின்னா, அதை பத்தி சொல்லுது அப்படின்னா, அந்த என்ட்ரிய போட்டவங்க வந்து பப்ளிக் சர்வெண்டா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய அபிஷியல் டியூட்டியை செய்யும் பொழுது போட்ட என்ட்ரியா இருக்கும் பொழுது. ஃபர்ஸ்ட் விஷயம் 2 பார்ட்டா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் ஆர் அதர் அபிஷியல் புக், ரெஜிஸ்டர் ஆர் ரெக்கார்ட் ஆர் ஆன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இதுலெல்லாம் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய அபிஷியல் டியூட்டியை செய்யும் பொழுது ஒரு என்ட்ரி போட்டிருக்காரு அப்படின்னா அதுவும், ஆர் எனி பர்சன் ஒரு ஒரு நாட்டுல வந்து இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில சிறப்பா ஒருத்தருக்கு வந்து ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க வந்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு பப்ளிக் சர்வெண்ட் அல்லாத வேறொரு நபரிடம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பை எனி அதர் பர்சன் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ டியூட்டி ஸ்பெஷலி என்ஜாயின்டு பை தி லா ஆஃப் த கண்ட்ரி. அந்த நாட்டில் உள்ள சட்டத்தின்படி ஒரு நபருக்கு, ஏதோ ஒரு நபர், பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது, பை எனி அதர் பர்சன் வேற ஒரு நபருக்கு ஒரு கடமையை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில செய்யப்பட்ட என்ட்ரியா இருக்கும் பொழுது, அதுவும் அந்த புக்கு, ரெஜிஸ்டர், ரெக்கார்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், அதுல இருக்கக்கூடிய விஷயம் ரெலவெண்ட் ஃபேக்டாவோ அல்லது ஃபேக்ட்ஸின் இஷ்யூவை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் பொழுது அது ரெலவெண்ட்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புக், ரெஜிஸ்டர், ரெக்கார்ட், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இதை செய்யறவங்க, இதுல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ், இந்த என்ட்ரிஸை போடுறவங்க பப்ளிக் சர்வெண்ட் ஆர் எனி அதர் பர்சன், அவருக்கு வந்து அந்த நாட்டின் அந்த நாட்டின் சட்டத்தின்படி சிறப்பு அதிகாரம் அளிக்கப்பட்டு அவர் அந்த என்ட்ரியை போட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட் தொடர்பானதாகவோ அல்லது ஃபேக்ட்ஸின் இஷ்யூ தொடர்பானதாகவோ இருக்கும் பொழுது அது ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுல என்னெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும்? அபிஷியல் டியூட்டில பண்ணப்பட்டதா இருக்கணும். பப்ளிக் சர்வெண்ட், ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்டால பண்ணப்பட்டதா இருக்கணும். 2வது அவருடைய அபிஷியல் டியூட்டியை செய்யும் பொழுது பண்ணப்பட்ட என்ட்ரியா இருக்கணும். அந்த என்ட்ரி வந்து புக்ஸ் ஆர் ரெஜிஸ்டர் ஆர் ரெக்கார்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இதுல செய்யப்பட்டதா இருக்கணும். 4வது அது ஃபேக்டின் இஷ்யூ ஆர் ரெலவெண்ட் ஃபேக்ட் தொடர்பானதா இருக்கணும். 5வதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது எனி அதர் பர்சன் அவருக்கு கொடுத்த ஸ்பெஷல் அதிகாரத்தின்படி செய்யப்பட்ட என்ட்ரியா இருந்தாலும் அது ரெலவெண்ட்னு சொல்றோம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கேஸ் லாஸ் நோட் பண்ணிக்கோங்க. கேதார்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸ் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கானது மட்டும் கிடையாது. இது ஐபிசிலையும் இந்த கேஸ் ஒரு சில விஷயங்களுக்கு வரும், சிஆர்பிசிலையும் வரும், இதுக்கும் வரும். ஸோ இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். முடிஞ்சா இதை படிச்சு வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கேதார்நாத், கேஇபிஏஆர், கேதார்நாத் 120B ஐபிசிக்கான கேஸ். கேதார்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1954 AIR 755. Kedarnath versus State of West Bengal 1954
AIR 755. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் போலீஸ் ரெஜிஸ்டர்ல செய்யப்பட்ட என்ட்ரிய பத்தி பேசியிருப்பாங்க. போலீஸ் ரெஜிஸ்டர்ல செய்யப்பட்ட என்ட்ரி அந்த போலீஸ் ஆபீசர் அவருடைய அபிஷியல் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணும் போதுதான் பண்ணியிருக்கிறாரு. சோ அது அட்மிசபிள்னு சொல்லியிருப்பாங்க. The court observed that the presumption of regularity applies to the entries in public record. So செக்ஷனை reiterate பண்ணுவாங்க. இது வந்து ரிலையபிள் எவிடன்ஸா இருக்கலாம். such entries are considered reliable until proved otherwise. ஸோ இந்த என்ட்ரிய வந்து வேற சில எவிடன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணும் பொழுது இந்த என்ட்ரிஸும் ரிலையபிள் தான் சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல. ஸோ கேதார்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1954 AIR 755. அடுத்த கேஸ் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் JMA இண்டஸ்ட்ரீஸ். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் JMA இண்டஸ்ட்ரீஸ் AIR 1987. AIR 1987. இதுல வந்து அசஸ்மெண்ட் ரெஜிஸ்டர் ஒரு ரெவென்யூ ஆபீசர் என்ட்ரி போடக்கூடிய அசஸ்மெண்ட் ரெஜிஸ்டரின் அட்மிசபிலிட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் அடுத்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் ஷைலேஷ் சந்திர சர்மா. SHAILESH. ஷைலேஷ் சந்திர சர்மா. CHANDRA SHARMA. State of Uttar Pradesh versus Shailesh Chandra Sharma 2011 AIR Supreme Court page number 1702. 2011 AIR Supreme Court 1702. இதுல hospital register made by a doctor or other medical staff is admissible னு சொல்லியிருப்பாங்க. Teachers போடுற entry school registerல whether it is admissible கேள்வி. Teachers school registerல போடுற entry வந்து admissible இல்லையா? எஸ் பதில் சொல்லுங்க சார். அட்மிசபிலிட்டி. எஸ் அட்மிசபிள். இத சொன்ன கேஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் ராம்சந்திர கணபத் ராவ். ராம்சந்திர கணபத் ராவ் GANPATRAO. ராம்சந்திர கணபத் ராவ் 1995 Volume 4 Supreme Court Cases SCC page number 683. Page number 683. State of Maharashtra versus Ramchandra Ganpat Rao 1995 Volume 4 Supreme Court Cases page number 683. அடுத்த கேஸ் முருகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. முருகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2011. இந்த கேஸ்ல வந்து ad litem mortem, அதாவது ஒரு டிஸ்பியூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி போடப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்டி லிட்டம் மோட்டம் ANTE ஆன்டி லிட்டம் மோட்டம் ANTE LITEM MOTAM anti litem mortem. Before the lawsuit started,
before the lawsuit started, அதுக்கான அர்த்தம், or before the controversy began. ANTELITEM ante litem mortem, before the lawsuit started or before the controversy began. ஸோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்யப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ரிலையபிள் அப்படின்னு சொன்ன கேஸ். அடுத்து செக்ஷன் 36 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 30 ஆஃப் பாரதிய சாக்ஷ்ய அதிநியம், செக்ஷன் 36 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 30 ஆஃப் பாரதிய சாக்ஷ்ய அதிநியம், relevancy of statements in maps, plans, charts, relevancy of statements made in maps, charts or plans. புவிப்படங்களிலும் விளக்க அட்டவணை படங்களிலும் அமைப்பு படங்களிலும் உள்ள உரைகளின் தொடர்புடைமை. சோ இது எல்லா பிளான், எல்லா மேப், எல்லா சார்ட்டையும் ரிலை பண்ண முடியுமானா கிடையாது. ஆஃபர்டு ஃபார் பப்ளிக் சேல், நீங்க பேராக்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம், offered for public sale or made under the authority of the central government or any state government. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வரையப்பட்ட எல்லா பிளான், எல்லா சார்ட், எல்லா மேப்பும் வந்து ரெலவெண்ட் கிடையாது. ஆஃபர்டு ஃபார் பப்ளிக் சேல் ஆர் made under the authority of central government or state government. அந்த ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Statements of facts in issue are relevant fact made in. So எந்த உரைகள் தொடர்பானதா இருக்கணும்? Facts in issue are relevant fact. அந்த பிளான்ல, அந்த மேப்ல எந்த அளவுக்கு தொடர்புடையதா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை எடுத்துக்க முடியும். அது கூட எந்த மேப்ல, எந்த பிளான்ல, எந்த சார்ட்ல இருக்கணும் அப்படின்னா, ஒரு பப்ளிக் சேலுக்கு விடப்பட்ட மேப்ஸ் ஆர் சார்ட்ஸ்ல இருக்கணும், அல்லது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்க அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட மேப்போ சார்ட்டோ இருக்கணும். இதுதான் இதுல கீவேர்ட்ஸ். மேட் ஆர் பப்ளிஷ்ட் மேப்ஸ், சார்ட்ஸ் பப்ளிக் சேலுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறது, அல்லது மேப், சார்ட்ஸ், பிளான் மேட் அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். இதுல என்ன எக்ஸப்ஷன்ஸ் நம்மளுக்கு அந்த செக்ஷன்லயே உண்டு. ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட் இல்லாத எந்த ஒரு உரைகளுக்கும் இது தொடர்புடையது அல்ல. பப்ளிக் சேல் இல்லாம இருந்தா அப்பவும் அது தொடர்புடையது அல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியின் கீழே செய்யப்படாத மேப்ஸ், சார்ட்ஸ், பிளான்ஸ் வந்து இதுல ரிலையபிள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதுக்கான கேஸ் லாஸ் வந்து மோத்தி ராம், MOTI, மோத்தி ராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP 1962. இது வந்து மேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் தொடர்பானது. அதாவது பப்ளிக் சேலுக்கு ஆஃபர் பண்ற மேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் தொடர்பான கேஸ். கவர்மெண்ட் மேப்ஸ் அண்ட் பிளான்ஸ் தொடர்பா வந்து ஸ்டேட் ஆஃப் UP வெர்சஸ் பாபுராம், ஸ்டேட் ஆஃப் UP வெர்சஸ் பாபுராம், அதுவும் 1962 தான். சர்வே மேப் அது வந்து ரிலையபிளா? இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் தொடர்பா வந்து VAOக்கு ஒரு ரெக்வெஷன் லெட்டர் கொடுத்து அவர் மூலியமா வந்து ஒரு சர்வேயரோ
யாரோ ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் சார்பா அளந்து கொடுக்கறாருன்னா அது ரிலையபிள். அது அல்லாத வேற எதுவுமே ரிலையபிள் கிடையாது. சோ அது நம்ம பார்த்துக்கணும். அடுத்து செக்ஷன் 37. Section 37 of Indian Evidence Act, Section 31 of Bharatiya Sakshi Adhinyam, relevancy of statements as to fact of public nature contained in Central Acts notifications. இதுல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க பாரதிய சாட்சி அதிநியத்துல. அதாவது அதுல என்ன இருக்கு அப்படின்னா, எனி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இட் மேட் இன் எ ரிசைட்டல் contained in any act of parliament of the UK, அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அது கிடையாது. பார்லிமெண்ட் ஆஃப் த யூகே கிடையாது, ப்ரொவின்ஷனல் ஆக்ட் கிடையாது, கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன், அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு குறிப்பா சில விஷயங்களை மட்டும் கொண்டு வந்து சொல்றாங்க. சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன், அபிஷியல் கெசட்ல போடப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன், அது பிரிண்டட் பேப்பர்ல இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் மீடியம்ல இருந்தாலும் சரி, கெசட் வந்து பிரிண்டட்ல இருந்தாலும் டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் இதுல இருந்தாலும் சரி, அது வந்து கெசட்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் மட்டுமே. அது அல்லாம சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அது பப்ளிக் நேச்சரா இருக்கும் பொழுது, இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை பப்ளிக் நேச்சர், பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்வின் உண்மையை பற்றி, பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்வின் உண்மையை பற்றி நீதிமன்றம் ஒரு கருத்துக்கு வரவேண்டி இருக்கும் பொழுது எதை ரிலை பண்ணலாம்? பொதுத்தன்மை, பப்ளிக் நேச்சர்ங்கிறதா இதுல கீவேர்டு. சோ பொதுத்தன்மை வாய்ந்த ஏதாவது ஒரு நிகழ்மையின் உண்மையை பற்றி நீதிமன்றம் ஒரு கருத்துக்கு வரவேண்டி இருக்கும் பொழுது எதை ரிலை பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட் அல்லது கவர்மெண்ட் கெசட்ல வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ், இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 38 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 32 பாரதிய சாட்சிய அதிநியம். Relevancy of documents as to any law contained in law books வரைக்கும் தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்தது. பாரதிய சாட்சிய அதிநியத்துல இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ லா புக்ஸோட அதை முடிச்சிட்டாங்க. பட் இங்க வந்து இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ஃபார்ம்ங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வென் த கோர்ட், இந்த என்ன ஒப்பீனியன், ஒரு நாட்டினுடைய சட்டம் தொடர்பாக ஒரு ஒப்பீனியன் வரணும் அப்படின்னு கோர்ட் நினைக்குது அப்படின்னா, அது அந்த எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ஃபார்ம்லயோ அல்லது பிரிண்டட் வகையிலையோ அந்த நாட்டு அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கீழ், அந்த நாட்டு அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கீழ் பப்ளிஷ் பண்ணப்பட்ட, பிரிண்ட் பண்ணப்பட்ட எந்த ஒரு புக்ஸோ அல்லது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமோ வந்து ரிலை பண்ணலாம். அண்ட் எனி ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் புக்ஸ சொல்லிட்டாங்க, அடுத்து வந்து எனி ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது புக்ஸ், ரெண்டாவது வந்து எனி ரிப்போர்ட் ஆஃப் எ ரூலிங் ஆஃப் த கோர்ட் ஆஃப் சச் கண்ட்ரி. முதல்ல அந்த நாட்டின் அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கீழ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட பிரிண்டட் ஃபார்ம்லயோ எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ஃபார்ம்லயோ இருக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் எனி ரிப்போர்ட், அந்த நாட்டின் சட்டப்படி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அறிக்கையையும் வந்து இவங்க ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து உள்ள இன்க்ளூடிங் இன் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ஃபார்ம்ங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஞாபகமா பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 39. செக்ஷன் 39 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 33 பாரதிய சாட்சிய அதிநியம்.
how much of a statement is to be proved? How much of statement is to be proved? ஓர் உரையில் எவ்வளவு மெய்ப்பிக்கப்பட வேண்டும்? ஓர் உரையில் எவ்வளவு மெய்ப்பிக்கப்பட வேண்டும்? சோ ஒரு உரை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி வந்து நம்மள அந்த ரெலவென்ட் ஃபேக்ட் ஆர் ஃபேக்ட் இன் இஷ்யூ தொடர்பான விஷயங்களுக்கு தொடர்பு படுத்தி எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கறத தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கிவன் அஸ் எவிடன்ஸ், ஒரு சாட்சியமா ஒரு உரை கொடுக்கப்படுது. அந்த உரை எதனுடைய பகுதியாக இருக்கு? ஒரு லாங்கர் ஸ்டேட்மெண்ட், நீண்ட உரையா இருக்கு, அந்த நீண்ட உரையின் ஒரு பகுதியா இருக்கு. அல்லது லாங்கர் கான்வர்சேஷன், லாங்கர் கான்வர்சேஷன் ஓர் உரையாடலின், நீண்ட ஓர் உரையாடலின் பாகமா இருக்கு. ஐசோலேட்டட் டாக்குமெண்ட், ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பத்திரத்தின் பாகமாக இருக்கு. அல்லது ஒரு புத்தகத்தின் பாகமாக இருக்கு. அல்லது ஒரு பதிவின் பாகமாக இருக்கு. அல்லது மின்னணு பதிவின் பாகமாக இருக்கு. அல்லது ஒரு கடித தொடர்பு, கடிதத்தின் பாகமாக இருக்கும் பொழுது, ஒரு கடிதத்தின் பாகமாக இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பேப்பர், அந்த பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துல ஒரு பாகமாக இருக்கும் பொழுது. சோ இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 8 விஷயம் இருக்கும். ஒரு செக்ஷனை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் வச்சுக்க முடியும். அது மொத்தமா படிச்சோம்னா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த 8 விஷயம் நம்மளுக்கு ஞாபகமா இருக்கும். அப்ப எப்படி கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ்? brought evidence to be given when statement forms part of, ஒரு கான்வர்சேஷனுடைய, ஒரு டாக்குமெண்டினுடைய, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டினுடைய புக் ஆர் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், இதுக்குரிய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எவிடன்ஸா கொடுக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 39. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபஷன் எடுத்துக்கலாம். இப்ப ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து பொதுவா போலீஸ் முன்னாடி கொடுக்கும் பொழுது நாட் அட்மிசபிள். அப்ப யார் முன்னாடி கொடுத்தா அதை வந்து அட்மிசபிளா எடுத்துக்கலாம்? யார் முன்னாடி கன்ஃபஷன் அக்யூஸ்ட் கொடுக்கிறாருன்னா அது அட்மிசபிள். எஸ், யார் முன்னாடி கொடுத்தா அட்மிசபிள்? சீக்கிரம் சொல்லுங்க. பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். எஸ், பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தா அது அட்மிசபிள் அஸ் எவிடன்ஸ் இன் கோர்ட். அப்போ அவன் வள நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னா அந்த கேஸுக்கு அந்த கன்ஃபஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான் எவிடன்ஸா எடுத்துக்கணும். அப்படின்னா அது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் ரிலை பண்ணும். இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். சோ இதுல என்ன சொல்றாங்க? 8 விஷயம் சொல்றாங்க. லாங்கர் ஸ்டேட்மெண்ட், லாங்கர் கான்வர்சேஷன், ஐசோலேட்டட் டாக்குமெண்ட், பார்ட் ஆஃப் எ புக், பார்ட் ஆஃப் எ ரெக்கார்ட், பார்ட் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ், சீரீஸ் ஆஃப் பேப்பர்ஸ். நிறைய இருக்கு, வள நிறைய இருக்கு. அப்படின்னா அதுல கோர்ட்டுக்கு அந்த ஃபேக்டின் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட் தொடர்பா எந்த சாட்சியம் தேவைப்படுதோ அது வரைக்கும் மட்டும் சாட்சியம் கொடுக்கப்படுதல் வேண்டும். அது வரைக்கும் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். சோ எந்த உரையை பற்றி சாட்சியம் கொடுக்கப்படுகிறதோ அந்த உரை வந்து நான் சொன்ன இந்த 8 விஷயங்கள்ல ஒரு பாகமாக இருக்கும் பொழுது அவ்வுரையின் தன்மையையும் விளைவையும் அது செய்யப்பட்ட சூழ்நிலைகளையும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு 3 விஷயம்: நேச்சர், இஃபெக்ட், சர்க்கம்ஸ்டன்சஸ். நேச்சர், எப்ப அந்த உரை பண்ணாங்களோ அதனுடைய தன்மை, அந்த உரையின் தன்மை. சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் இஃபெக்ட், விளைவு. நேச்சர், இஃபெக்ட், சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த 3 விஷயம். அந்த உரை செய்யப்பட்ட தன்மை, விளைவு, அது செய்யப்பட்ட சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு
அந்த குறிப்பிட்ட வழக்கில் எவ்வளவு அவசியம் என நீதிமன்றம் கருதுகிறதோ அந்த அளவுக்கு தான் அது சாட்சியமாக கொடுக்கப்படுதல் வேண்டும். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. இதுதான் வந்து செக்ஷன் 33 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம், செக்ஷன் 39 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். So, statement given as evidence which forms part of அந்த 8 things. Longer statement ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 தடவை சொல்லி பார்த்தா ஞாபகம் வந்துடும். அந்த 8 விஷயங்கள்ல அது ஒரு பாகமாக இருக்கும் பொழுது அதை வந்து எவ்வளவு லிமிட்டடா நம்ம வந்து எவிடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா only to such an extent which court considers necessary. தேவை என நீதிமன்றம் வந்து இந்த அளவுக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணுதோ அந்த பர்டிகுலர் கேஸுக்கு இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போதும் என நீதிமன்றம் கருதினால் அந்த அளவுக்கு மட்டும். அந்த அளவு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா அந்த உரை செய்யப்பட்ட சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும், அந்த உரையின் தன்மை என்னன்னு புரிந்து கொள்ளணும், அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் எவிடன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ செக்ஷன் 39 பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கேஸ்ல நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ராமேஸ்வர் வெர்சஸ் RAMESH, ராமேஸ்வர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ராமேஸ்வர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2001 கேஸ். அடுத்த கேஸ் வந்து KHWAJA வாஜா, KHWAJA வாஜா நசீமுதீன், NAZIMUDDIN, நசீமுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ख्वाजा नजीमुद्दीन वर्सेस स्टेट ऑफ आंध्र प्रदेश 1958. இந்த ரெண்டு கேஸ்லயும் வேல்யூபிள் இன்சைட்ஸ் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் செக்ஷன் 39 டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸை கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். செக்ஷன் 39 நட்ஷல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஸ்மாலர் பார்ட் தேவைப்படுதுன்னு நீதிமன்றம் கருதினா அந்த பார்ட் வரைக்கும் தான் நீதிமன்றம் பார்க்கும். மற்ற சுத்தி இருக்க மற்ற விஷயங்கள்ல அதனுடைய கான்சென்ட்ரேஷன் போகாது. ஸோ எவிடன்ஸ் கொடுக்கணும்னா அந்த பார்ட், அந்த ரெலவன்ஸ் எதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் தேவைப்படுதோ அது வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான். அது எந்த மாதிரி எதுக்குள்ள பார்ட்டா இருக்கணுங்கிறது தான் அந்த 8. ஒரு புக்கினுடைய பகுதியாகவோ ஒரு கடிதத்தின் பகுதியாகவோ ஒரு லாங்கர் ஸ்டேட்மெண்ட் லாங்கர் கான்வர்சேஷன் இதனுடைய பகுதியாகவோ இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் எப்பொழுது தொடர்புடையன. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கோர்ட்ஸ் வென் ரெலவென்ட். செக்ஷன் 40 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 34 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம், செக்ஷன் 34 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். previous judgment relevant to bar a second suit or trial. இரண்டாவது உரிமை வழக்கை அல்லது விசாரணையை தடை செய்வது சம்பந்தமாக முந்தைய தீர்ப்புகளின் தொடர்புடைமை. இந்த ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட் ரெலவென்ட் டு பார் எ செகண்ட் சூட் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சிபிசில இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனும் சேர்ந்து ஞாபகம் வரணும். என்ன செக்ஷன்? 11. எஸ், செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். சோ இதுல என்ன சொல்றாங்க? ஜட்ஜ்மெண்ட் இஸ் எ டெசிஷன் ஆஃப் தி கோர்ட் regarding the rights and liabilities of the parties in a legal action or proceeding. Judgments also generally provide the court's explanation. So judgment na enna?
ஜட்ஜ்மெண்ட், ஆர்டர், டிக்ரி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒரு தீர்ப்பு இருக்கு, ஒரு உத்தரவு அல்லது ஆணை இருக்கு, அல்லது தீர்ப்பாணை இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பாணை, தீர்ப்பு, உத்தரவு இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது அப்போ கோர்ட்டை வந்து அது தடுக்குது. என்னன்னு, மறுபடியும் அது சம்பந்தமான இன்னொரு ட்ரையலை நடத்துறத கோர்ட்டை தடுக்குது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், ஆர்டர் ஆர் டிக்ரி கோர்ட்டை வந்து சப்சிக்வெண்டா அது ரிலேட்டடான இன்னொரு ட்ரையலை எடுக்கிறத தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம இது கூடயே சிபிசியும் கொஞ்சம் பார்ப்போம். டிக்ரி அப்படிங்கிற வார்த்தை எந்த பிரிவின் கீழே டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு? டிக்ரி, தீர்ப்பாணை. தீர்ப்பாணை அப்படிங்கிறது வந்து எந்த பிரிவின் கீழே சிவில் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல டெஃபனிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு? ஜஸ்ட் டு ரிகலெக்ட் தான். எஸ் ஜோதி லட்சுமி சொல்லுங்க மேடம். raised hand சொல்லுங்க. எஸ் 2 subclass 2ல எஸ் சார் செக்ஷன் 2 subclass 2ல வந்து டிக்ரி அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2 subclass 9ல. எஸ் மேடம் சொல்லுங்க. மைக் ஓபன் அப் பண்ணி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சொல்லுங்க. ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 ஆர் கிளாஸ் 9ல 9 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 214ல ஆர்டர் அப்படிங்கிறது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மூணுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும், எப்பவுமே மறக்க கூடாது. ஸோ 2 கிளாஸ் 2ல டிக்ரி, 2 கிளாஸ் 9ல ஜட்ஜ்மெண்ட், 2 கிளாஸ் 14ல ஆர்டர், செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. இந்த செக்ஷன் 40 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 34 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம்ங்கிறது கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கூட நீங்க இன்டர்லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. செக்ஷன் 11 முக்கியம். ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம், கேஸ்லா நீங்க நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா தாமு சேனாதிபதி, சேனாபதி DAMU தாமு சேனாபதி வெர்சஸ் ஸ்ரீதர் ராஜ்வார், ஸ்ரீதர் ராஜ்வார். வந்து ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்ன கேஸ். அப்ப சிஆர்பிசில ஜட்ஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு? டெஃபனிஷன் இருக்கா? சிஆர்பிசில ஜட்ஜ்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கு டெஃபனிஷன் இருக்கா? இல்லைங்க மேடம். பட் ப்ரொசீஜர் சொல்லி இருப்பாங்க சாப்டர் 27ல. ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கப்படணும், எத்தனை நாள்ல காப்பீஸ் கொடுக்கணும், எல்லாமே வந்து சாப்டர் 27 செக்ஷன் 353 டு 365ல சொல்லியிருப்பாங்க. இப்ப பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால செக்ஷன் 392 டு 406 இருக்கு. செக்ஷன் 392 டு 406 டீடைல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் பாசிங் ஜட்ஜ்மெண்ட் பை a கிரிமினல் கோர்ட் இருக்கு. சரி, இப்ப கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல வந்து ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொல்லிட்டோம். அப்ப சிஆர்பிசில ஒரே மாதிரியான வழக்குல ஒருத்தரை ட்ரை பண்ண முடியுமா? சப்சிக்வெண்டா ஒரு வழக்குல அவர் தண்டனை வாங்கிட்டாரு அல்லது விடுதலை செய்யப்பட்டுட்டாருன்னா மறுபடியும் அவரை பண்ண முடியுமா? 300 CRPC-ல எஸ், Atrocious convict, atrocious accused. எஸ். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இன்டர்லிங்க் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அப்பப்ப எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்ப ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் சேம் பார்ட்டிஸா இருக்காங்க, டைட்டில் சேமா இருக்கு, மேட்டர் சேமா இருக்கு, டிசைடட் பை அ கம்பீட்டன்ட் கோர்ட்டா இருக்கு, ஹியர்ட் அண்ட் டிசைடட் பை அ கம்பீட்டன்ட் கோர்ட்டா இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் நிலுவையில இருக்கும் பொழுது அதே மாதிரியான இன்னொரு வழக்குக்கான விசாரணையை நீதிமன்றம் தொடங்குவதில்
தொடங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. செக்ஷன் 40க்கான எக்ஸப்ஷன் சொல்லுங்க. இப்ப ரெஸ்டியூடி கேட்டா ரைட், ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் மாதிரியே ஜட்ஜ்மெண்ட் நிலுவையில இருக்கும் பொழுது நம்ம வந்து சப்சிக்வெண்டா இன்னொரு வழக்க தொடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸப்ஷன் என்ன சொல்லலாம்? செக்ஷன் 40க்கான எக்ஸப்ஷன் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சொல்லுங்க. என்ன இருந்தா நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் 44 அப்படி சொன்னா எப்படி சார்? செக்ஷன் 44ல என்ன இருக்கு? கொலிஷன், அதாவது கொலிஷன் இருக்க கூடாது. சோ ஜூரிடிக்ஷன் இல்ல, லிமிட் ஆஃப் பாயிண்ட் இல்ல. ஃப்ராட் ஆர் கொல்யூஷன் இருக்கிறது எக்ஸப்ஷன், நியூ எவிடன்ஸ் இருக்கிறது எக்ஸப்ஷன், டிஃபரண்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எக்ஸப்ஷன். இந்த 3 விஷயம் இருந்ததுன்னா நீங்க வந்து சப்சிக்வெண்டா இன்னொரு நியூ சூட் போடலாம். இதுக்கு கேஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ராம் தயாள் வெர்சஸ் ராம் கிஷன். ராம் தயாள் வெர்சஸ் ராம் கிஷன் 1975. அப்ப ஐடென்டிட்டி ஆஃப் பார்ட்டி, சப்ஜெக்ட் மேட்டர், காஸ் ஆஃப் ஆக்ஷனை பத்தி எதெல்லாம் சேம் அப்படிங்கிற எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத 2019ல ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் 2019 கேஸ் இது. ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் வினோத் குமார் மகன்பாய் தாக்கூர். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் வினோத் குமார் மகன்பாய் தாக்கூர், MAGANBHAI, மகன்பாய் தாக்கூர். இந்த கேஸ்ல படிச்சீங்கன்னா செக்ஷன் 40 நல்லா இன்னும் கொஞ்சம் ஈஸியா, அதாவது எப்படி ஒரு சேம் பார்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றது, எப்படி காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஐடென்டிஃபை பண்றதுன்ற தொடர்பான கேஸ் இது. அடுத்து செக்ஷன் 41 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 35 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். செக்ஷன் 41 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 35 பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். Relevancy of certain judgments in jurisdiction அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A final judgment, order or decree, இத கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. கன்க்ளூசிவ் ப்ரூஃப்கான ஒரு செக்ஷன் எது அப்படின்னா செக்ஷன் 41. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, a final judgment, order or decree of a competent court in the exercise of 4 விஷயம் உண்டு இதுல. probate, matrimonial, admiralty, insolvency jurisdiction. உயிலியல், probate உயிலியல், matrimonial மணவியல், admiralty கடலியல், insolvency jurisdiction நொடிப்பியல். So section 41 பொறுத்த வரைக்கும் relevancy of certain judgments passed by courts எந்த jurisdictionல? இந்த 4 jurisdictionல. probate, matrimonial, admiralty or insolvency. உயிலியல், மணவியல், கடலியல், நொடிப்பியல். இந்த 4 விஷயங்கள்லயும் ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஏன் அப்படின்னா இந்த 4 விஷயத்திலையும் வந்து என்ன நடக்கும், இந்த 4 விஷயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கன்ஃபர்ஸ் அப்பான், அதாவது ஒரு ரைட்டை கொடுக்குது, ஒரு லீகல் கேரக்டரை எடுக்குது,
ஒரு லீகல் கேரக்டருக்கு உரிமை உள்ளவர்னு சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு உரிமையானவர்னு சொல்லுது. இதுதான் 1, 2, 3, 4 இருக்கு. அங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பாருங்க. பழைய புக்ல பாத்தீங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்பர்ஸ் கொடுக்கல. பட் ஆனா இதுல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்ஸ் அப்பான், அந்த தீர்ப்பு, அந்த கட்டளை அல்லது தீர்ப்பானை வந்து அத்தகைய நபர்கள் மீது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு தகுதியை கொடுக்குது. ப்ரொபேட். ப்ரொபேட் எப்போ வரும்? ப்ரொபேட்ங்கிறது என்ன? ஒரு பில்லு அது வந்து ஒரு சிட்டி ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பொழுது, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு சிட்டி ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பொழுது அந்த பில்லை யூஸ் பண்ணி டைரக்டா எந்த விதமான டிரான்சாக்சனும் நீங்க பண்ண முடியாது. அப்போ அந்த பில்லை கொண்டு போய் ஹைகோர்ட்ல ப்ரொபேட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தா மட்டும்தான், அதாவது இந்த பில்லு இவரால எழுதப்பட்டது, இவருக்கு இவங்கெல்லாம் லீகல் ஏர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தான் இந்த பில்லுல சொல்லப்பட்ட மாதிரி இவங்களுக்கு தான் போகணும்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடும். அந்த உத்தரவின் அடிப்படையில தான் எந்த டிரான்சாக்சனும் சப்சிக்வெண்ட் டு த வில் பண்ண முடியும். சோ அந்த ப்ரொபேட் ஆர்டர் அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். சோ ஒரு கம்பீட்டன்ட் கோர்ட் மூலியமா கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொபேட் ஆர்டர் வந்து சட்டப்பூர்வமான தகுதியை கொடுக்குது. மேட்ரிமோனியல் மனைவியலை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிடியூஷனும் இருக்கும், டைவர்ஸும் இருக்கும். சோ அது என்ன பண்ணும்? அவங்களுக்கு அந்த உரிமை இல்ல அப்படின்னு சொல்லும், இல்ல இருக்குன்னு சொல்லும். டைவர்ஸ், நல்லிட்டி ஆஃப் மேரேஜ், மேட்ரிமோனியலை பொறுத்த வரைக்கும் இவரும் கணவன் மனைவி இல்லை இந்த உத்தரவு வந்த தேதியிலிருந்து, இல்ல இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது, இப்படி போடக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு லீகல் கேரக்டரை வந்து இழக்க வைக்குது. இது வரைக்கும் அவங்களுக்கு மனைவியா இருந்திருக்காங்க, கணவரா இருந்திருக்காங்க, அது இதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு இழக்க வைக்குது லீகல் கேரக்டரை. அடுத்து அட்மிராலிட்டி ஷிப் ஓஷன் தொடர்பா கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ், கப்பல் அல்லது இந்த கடல் தொடர்பான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது வருது இல்லையா, அது ஓனர்ஷிப்பை கொடுக்கும், ஒரு உரிமையை கொடுக்கும், என்டைட்டில்மெண்ட்டை கொடுக்கும். இன்சால்வன்சி ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் த பர்சனை சொல்லும். நொடிந்து போயிட்டார், அவர்கிட்ட எதுவுமே இல்லை. சோ ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் எ பர்சன். சோ இந்த 4 விஷயத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்து ரெலவென்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம். ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம்னா என்ன? ஒரு நபரின் தகுதியை பற்றி குறிப்பிடுவது. Status of a person or thing and is made public affecting the world at large. So ஒரு நபரினுடைய ஸ்டேட்டஸ், அவருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளி உலகுக்கு தெரியப்படுத்துவது. ரைட் அகெயின்ஸ்ட் தி என்டையர் வேர்ல்ட். ரைட் அகெயின்ஸ்ட் தி என்டையர் வேர்ல்ட். ஸோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம். இப்படி சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் வேர்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து இதுக்கு கேஸ் லாஸ் நோட் பண்ணிக்கோங்க. மனோகர் லால் வெர்சஸ் ஆங்கர்நாத், ONKARNATH. மனோகர் லால் வெர்சஸ் ஆங்கர்நாத் ஆர் ஓங்கர்நாத். செக்ஷன் 41 வந்து அப்ளைஸ் டு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் அஸ் வெல் அப்படின்னு சொன்ன கேஸ். ராதாபாய் வெர்சஸ்
கோவிந்த் ராம் சந்திரா. ராதாபாய் வெர்சஸ் கோவிந்த் ராம் சந்திரா. இன்சால்வன்சி தொடர்பான கேஸ். ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஏஎஸ் லக்ஷ்மம்மா. ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஏஎஸ் லக்ஷ்மம்மா. இதுல வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் செக்ஷன் 41 கீழே வரும். இன்டர்லாக்யூட்டரி ஆர்டர்ஸ் வராதுன்னு சொன்ன கேஸ். செக்ஷன் 41. செக்ஷன் 42 பப்ளிக் நேச்சர் தொடர்பா கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் தொடர்புடையது அப்படின்னு சொல்றது. அதாவது செக்ஷன் 41ல சொன்ன விஷயம் வந்து ஒரு 4 விஷயத்தை உள்ளடக்கி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பப்ளிக் நேச்சர் தொடர்பான ஜட்ஜ்மெண்ட். சோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை பப்ளிக் நேச்சர். Relevancy and effect of judgment orders or decree other than those mentioned in section 41. இது section 42 of Indian Evidence Act, section 36 of Bharatiya Sakshya Adhinyam. 42 of Indian Evidence Act, 36 of Bharatiya Sakshya Adhinyam. In the judgments relates to the matters of public nature. அப்ப அது ரெலவெண்ட், அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது. அதையும் அந்த செக்ஷன்லயே சொல்லிட்டாங்க. If they relate to the matters of a public nature relevant to the inquiry, but such judgment orders or decree are not conclusive proof. Example, ஏங்கிறவரு பி மேல கேஸ் போடுறாரு. என்னன்னு போடுறாரு? இவர் என்னுடைய நிலத்துக்குள்ள அத்துமீறி உள்ள வந்துட்டாருன்னு போடுறாரு. பி என்ன சொல்றாரு? இங்க வந்து பொது வழி இருந்தது, இங்க பொது வழி இருந்தது, இந்த நிலத்து மேல பொது வழி இருந்தது அப்படின்னு பி சொல்றாரு. ஏ அத மறுக்கிறார். அப்போ அந்த பிக்கு சாதகமா, அதாவது அப்படி ஒரு பொது வழி இருந்தது அப்படிங்கிறத பிக்கு சாதகமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அவர் வரைக்கும் தான் யூஸ் ஆகும். மறுபடியும் ஏ என்ன பண்றாரு? சி மேல அதே வழக்க போடுறாரு. இவர் என் லேண்ட வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாருன்னு. சி வந்து அதே ரைட்டு, இது பப்ளிக் வே இருந்ததுன்னு சொல்றாரு. அப்படின்னா அப்ப பிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் ரெலவெண்ட் பட் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். சோ பி மேல ஏ போட்ட கேஸ்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சி மேல ஏ போட்ட கேஸுக்கு ரெலவெண்ட் தான், பட் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்றாங்க. செக்ஷன் 40 இதுதான் இந்த செக்ஷன் 42 இந்தியன் எவிடன்ஸ். சொல்லுங்க காளிதாஸ். மேடம் எடுக்கலாம் இல்ல கண்டினியூ இது பண்ணலாம். நான் முடிச்சிடுறேன் இந்த இது வரைக்கும் மட்டும், 44 வரைக்கும். சரி. ஓகே மேடம், ஓகே மேடம், சரி மேடம். செக்ஷன் 42 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 36 பாரதிய சாட்சி அதிநியம் பார்த்தோம். அடுத்து செக்ஷன் 43 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 37 பாரதிய சாட்சிய அதிநியம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 40 to 42, அதாவது 40ல ரெஜுடிகேட்டா பார்த்தோம், 41ல ப்ரொபேட் பார்த்தோம், 42ல பப்ளிக் நேச்சர் பார்த்தோம். இந்த மூணுத்துலயும் இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டும் அல்லாத மற்ற தீர்ப்புகளை தொடர்புடைமை, அந்த தீர்ப்புகளை பற்றிய ஒரு தொடர்புடைமையை பற்றி பேசும். அப்படின்னா என்ன? அதெல்லாம் இல்லாத வேற என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு வழக்கு வருது, அதுல வேக்சின் இஷ்யூவா ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அந்த வேக்சின் இஷ்யூக்கு தொடர்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த 3 விஷயங்கள் அல்லாத வேற ஒரு விஷயத்துக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரெலவென்ட்னு சொல்றாங்க.
இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ வந்து ஏ அண்ட் பி வந்து சி மேல தனித்தனியா சூட்டு போடுறாங்க. எழுத்து வழி அவதூறு தொடர்பா லைபல். எழுத்து வழி அவதூறு பண்ணிட்டாரு எங்களை தனித்தனியா. ஏவும் பியும் தனித்தனியா சி மேல எழுத்து வழி அவதூறு எங்களை பண்ணிட்டாருன்னு போடுறாங்க. சி ரெண்டு கேஸ்லயும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்ன அந்த அவதூறு உண்மைன்னு சொல்றாரு. நான் இவங்களை பத்தி சொன்ன அந்த அவதூறு உண்மைன்னு சொல்றாரு. And the circumstances are such that it is probably true in each case or in neither. அது உண்மையா கூட இருந்திருக்கலாம், ஒண்ணுத்துலயோ இல்ல ரெண்டுத்துலயோ உண்மையா கூட இருந்திருக்கலாம். ஏக்கு ஒரு டிகிரி கிடைக்குது, அதாவது சி மேல போட்ட டேமேஜ் சூட்டுல அவருக்கு ஃபேவரா டிகிரி கிடைக்குது ஏக்கு. சோ டேமேஜஸ் வருது அவருக்கு. அவர் கொடுத்த அந்த எழுத்து வழி அவதூற நியாயப்படுத்துவதற்கான நிரூபணத்தை அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சிக்கு அகைன்ஸ்டா அந்த சூட்டு டிகிரி ஆயிடுது, ஏக்கு டேமேஜஸ் கிடைக்குது. இந்த ஃபேக்ட், இந்த நிகழ்மை வந்து irrelevant. ஏ போட்ட சூட்ல கிடைச்ச அந்த டிகிரி வந்து பி போட்ட சூட்டுக்கு வந்து irrelevantன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் மேல தனியா லைபல் இருக்கு, இவர் மேல தனியா லைபல் இருக்கு, அதாவது எழுத்து வழி அவதூறு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏ ஜெயிச்சுட்டாருங்கிறதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. இது irrelevantன்னு சொல்றாங்க. அடுத்து நம்மளுக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்லஸ்ட்ரேஷன் பியா இருந்ததை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் பி கிடையாது. பாரதிய சாட்சி அதிநியத்துல வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் பி ரிமூவ்டு. இல்லஸ்ட்ரேஷன் சி தான் பி ஆக்கி இருக்கிறாங்க. இதுல ஏ வந்து பி மேல கேஸ் போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, என்னுடைய பசுவை திருடிட்டு போயிடுறான்னு கேஸ் போடுறாரு. பிக்கு கன்விக்ஷன் கிடைச்சிருச்சு. ஏ சப்சிக்வெண்டா என்ன பண்றாரு, சி மேல கேஸ் போடுறாரு. எதுக்கு அப்படின்னா, பி வந்து அந்த பசுவை சி கிட்ட தான் வித்திருப்பாரு, அதுக்கு ஒரு கேஸ போட்டு வச்சிருப்பாரு. ஏ அண்ட் சி தொடர்புடைய அந்த வழக்குல வந்து பிய கன்விக்ஸ் பண்ண அந்த வழக்கு வந்து irrelevant அப்படின்னு சொல்றாங்க. ஏக்கும் சிக்குமான அந்த வழக்குல பிக்கு அகைன்ஸ்டா கொடுக்கப்பட்ட அந்த கன்விக்ஷன் தொடர்பான ஜட்ஜ்மெண்ட் irrelevantன்னு சொல்றாங்க. இதான் அதுல இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன். சோ ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன். புரியலன்னா அடுத்த கிளாஸ்ல கூட கேளுங்க, மத்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனையும் சொல்றேன். செக்ஷன் 44 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 38 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம். இது மற்ற செக்ஷன்ஸுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். சார் சொன்ன மாதிரி 40ல இருந்து 42 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், டிகிரி, ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்தது இல்லையா, அந்த செக்ஷன்ஸுக்கு எல்லாம் இந்த செக்ஷன் வந்து எக்ஸப்ஷன். உங்களுடைய பேராக்லயே இந்த செக்ஷனுக்கு நேரா விதிவிலக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன் டு ஆல் தி 4 செக்ஷன்ஸ். அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி இருக்கிறாங்க, ஒரு உத்தரவு, ஒரு ஆணை, ஒரு தீர்ப்பாணை, ஒரு தீர்ப்பு. இத வந்து ஒரு கம்பீட்டன்ட் கோர்ட்னால ஒரு கோர்ட்னால கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த எந்த தீர்ப்பு, அந்த 40ல இருந்து 42 வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்ப்பு ஒரு நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அதனால பாதிக்கப்பட்ட நபர் என்ன ப்ரூஃப் பண்றாரு அப்படின்னா, அந்த தீர்ப்பு, அந்த உத்தரவு, அந்த தீர்ப்பாணை வந்து இன்கம்பீட்டன்ட் கோர்ட், தகுதி அல்லாத நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அப்டைன்டு பை ஃப்ராட், மோசடி செய்து பெறப்பட்ட தீர்ப்பு. அப்டைன்டு பை கொல்யூஷன் அப்படின்னு அவர் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா அது சரியான ஒரு தீர்ப்பு கிடையாது. அதுக்கு வேறு நடவடிக்கைக்கு போகலாம். இது வந்து கொல்யூஷன்னா வஞ்சக கூட்டு, கொல்யூஷன் மூலமா பெறப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா. சோ இன்கம்பீட்டன்ட் கோர்ட், ஃப்ராட் ஆர் கொல்யூஷன், இது மூலமா பெறப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு சொன்னா
சப்சிக்வெண்டா இவங்க ஃபைல் பண்ண நடவடிக்கைகளுக்கு அந்த தீர்ப்பு ஏற்கனவே நிலுவையில இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வந்து irrelevant சொல்றோம். இதுதான் செக்ஷன் 44 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 38 பாரதிய சாட்சிய அதிகம். இது புரியுதுங்களா? இந்த ஒரு இது முடிச்சிடலாம்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன் நானு. அடுத்து வர்றது ஒப்பீனியன்ஸ் தான். சோ இப்ப நடக்கிற வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்லைங்களா? ஓகே, கிளியர் மேடம். தேங்க்யூ. குட் நைட் டு தேங்க்யூ ஆல். மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.